வணக்கம் நேயர்களே. பிஜி நரம்பியல் நிறுவனத்திலிருந்து நான் நரம்பியல் நிபுணர் டாக்டர் குஹன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பக்கவாத விழிப்புணர்வில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், காரணிகள் மற்றும் தூண்டுபவை. எந்தெந்த காரணத்தினால இந்த ஸ்ட்ரோக் அட்டாக்கோ இல்லை பக்கவாதமோ நம்மளுக்கு வருது சமுதாயத்தில் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் அட்டாக் பார்த்துருந்தோம். ஒன்று ரத்த குழாய் அடைப்புனால உள்ளது இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், ரத்த குழாய் வெடிப்புனால உள்ளது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ரெண்டுத்துக்கும் இந்த காரணிகளும் தூண்டுபவையும் வேறு வேறு. ஓவர்லாப்ஸ் இருக்கலாம், பட் தனியாக பார்ப்போம். இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் ஃபேக்டர் காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வயதாகுவது. வயதாக ஆக இந்த ஸ்ட்ரோக் அட்டாக்கான வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே 20 வயசு, 25 வயசு, 30 வயசுல ஸ்ட்ரோக் அட்டாக் பார்க்குறோம். ஸோ வயதாகுவதை தவிர வேற எந்த காரணத்தினாலலாம் ஸ்ட்ரோக் அட்டாக் வருது அப்படின்றத பார்த்தோம்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இதெல்லாம் ஒரு முக்கிய காரணிகளாக இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிக்கொண்டு போவதனால் சின்ன வயசுலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சுகர் பார்க்குறோம் 25 வயசுல, ப்ரெஷர் பார்க்குறோம், உடல் பருமன் பார்க்குறோம். இது எல்லாமே சின்ன வயசுல பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த காலத்திலாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சின்ன வயசில் வருதுன்னா யூஸ்வலாக ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது தாய் வழி இல்லை தந்தை வழி, இவங்க மூலியமாக தான் எனக்கு வந்தது, அதனால் சின்ன வயசுலேயே வந்துச்சு அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாய் வழி தந்தை வழி எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் மகனுக்கோ மகளுக்கோ உடல் ஆரோக்கியம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாததுனால நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப நம்மளே வருத்துறதுனால நம்மளுக்கு இப்போ சின்ன வயசுலேயே சுகரு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருமன்னா பார்க்குறோம். இப்போ ப்ரெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்கும்போது எனக்கு ப்ரெஷர் எப்பயோ ஒரு தடவை தானே வருது, நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுறேன், ஒரு மாதத்தில் செக் பண்ணும்போது 2 தடவை 3 தடவை தான் எனக்கு அதிகமாக காட்டுது, மற்ற நேரத்தில் எனக்கு காட்ட மாட்டேங்குது, அதனால் நான் ப்ரெஷர் மாத்திரை போடுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்போ ஒரு பைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பைப்பில் அப்பப்போ ஹை ப்ரெஷரில் போகும்போது அந்த பைப் என்ன ஆகும்? தேய்மானமாகும். அந்த பைப்பை நம்ம மாற்ற முடியும். ஆனால் நம்ம ரத்த குழாயில் ஏற்படுற அந்த ஹை ப்ரெஷரில் வர மாற்றங்களை நம்ம மாற்ற முடியாது இல்லையா? ஒரு தடவை அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ரத்த குழாயில் அதோட பாதிப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம ப்ரெஷர் மாத்திரை போடுறதுல பிரச்சனை இல்லை. ப்ரெஷர் மாத்திரை போடாமல் ப்ரெஷரை என்றைக்குமே நம்ம ஹையாக வச்சிருக்கிறதா அதோட விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். உடம்புல நிறைய இடத்துல ரத்த குழாய்கள் இருக்குது. ப்ரெஷரோட வெளிப்பாடு வெவ்வேறு இடங்களில் வரும். மூளையில் ஒரு வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், இல்லை இன்னொரு வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஸோ ப்ரெஷரை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கண்டிப்பாக வைக்க வேண்டியது இருக்கும். அதுவும் ஃபிசிஷியன்ட்ட இல்லை பக்கத்தில் உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்டு நீங்கள் காட்டி ரெகுலராக ப்ரெஷரை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும். ரெண்டாவது சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தண்ணி ஃப்ரீயாக ஓடுறது அதில் நெய் ஓடுறதோட ஒப்பிட்டா எப்படி இருக்கும்? இதே தான் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதும் சுகர் அதிகமாகிறதும். நம்ம ரத்தம் தண்ணி மாதிரி ஓட வேண்டியது நெய் மாதிரி அந்த ரத்த குழாயில் படிய ஆரம்பிக்கும் போது அதுவே தான் நம்ம அத்திரோமான்னு சொல்கிறது. அந்த அத்திரோமா அதிகமாக ஆக 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 அந்த இரத்த குழாயை அடைப்பதற்கு அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ சுகர், கொலஸ்ட்ரால் இதையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். உடல் பருமன், ஒபிசிட்டி, இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம். இதை நம்ம சீரியஸாக எடுக்க மாட்டேங்கிறோம். சீரியஸாக எடுக்கிற ஒரு குரூப் உண்டு, பட் சீரியஸாக எடுக்காத பல பேர் உண்டு. அந்த பல பேருக்கு என்னோட மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த தருணத்திலிருந்து உங்கள் உடல் பருமனை சீரியஸாக எடுத்து அதை கண்டிப்பாக குறைப்பதற்காக என்னென்ன வழிகள் உண்டோ அதை அத்தனையும் மேற்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்த காரணிகள்லாம் முக்கியமான காரணி. இதை தவிர ரேர் காசஸ் அப்படின்னு சொல்கிறது, ரத்த அளவு அதிகமாக இருக்கிறது, அதாவது ஆர்பிசி, பாலிசைத்தீமியான்னு சொல்லக்கூடியது, இது அதிகமாகிறது. இல்லை ப்ரோத்ரோம்போட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம உடலில் ரத்த கசிவுத்தன்மையே அதிகமாக இருக்கும். இதுக்கு நிறையா காரணிகள், புரோட்டீன் சி டிஃபிஷியன்சி, புரோட்டீன் எஸ் டிஃபிஷியன்சி, ஆன்டித்ரோம்பின் 3 டிஃபிஷியன்சி, ப்ரோத்ரோம்பின் G2021A மியூட்டேஷன், இந்த மாதிரி நிறைய காரணிகள் அதுக்கு உண்டு. ஃபேக்டர் 5 லைடன் மியூட்டேஷன், இது எல்லாம் மற்ற காரணிகள் இல்லை, திருப்பி ஸ்ட்ரோக் அட்டாக் வருது அப்படின்றப்போ இந்த பேஷண்ட்டுக்கெலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாத காரணிகள் இப்போது வேறு என்னென்ன? இதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாகவே நிறைய விஷயங்கள் நம்ம புவர் லைஃப் ஸ்டைலில் வருது. ஆனால் சில விஷயங்கள் நம்மளே தேடி போய் விளைவுகள் கொடுக்கக்கூடியது சிகரெட், ஆல்கஹால். சிகரெட்டும் ஆல்கஹாலும் இந்த ஸ்ட்ரோக் அட்டாக்குக்கு நம்ம ஒரு முக்கிய காரணி. இப்போ ஆல்கஹால் மாடரேஷன் டோசஸில் எடுக்கும்போது பிரச்சனை வரதில்லை. ஆனால் நம்ம மாடரேஷன்லேயே வச்சுருந்தோம்னா அது பிரச்சனை கிடையாது. என்னைக்கு அது அளவை மீறுகிறதோ அப்போ அது எல்லா விளைவுகளையும் உடம்புல உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதில் ஒரு இது வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், இன்னொரு இது வந்து கார்டிக்கல் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஆல்கஹால் உடம்புல டீஹைட்ரேஷன் ஏற்படுத்தும், ஹோமோசிஸ்டின் அளவை கூட்டும். இது 2 வழியாக கார்டிக்கல் வெயின் த்ரோம்போசிஸை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆல்கஹால் மேலும் அது ஒரு தனிப்பட்ட ரிஸ்க் ஃபேக்டர். வெறும் ஆல்கஹால் மட்டும் குடிப்பதனாலேயே கூட உடம்புல மூளையில் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இண்டிவிஜுவல் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் இந்த ஆல்கஹால். அதனால் இந்த சிகரெட் குடிப்பதையும் இந்த ஆல்கஹால் குடிப்பதையும் நம்ம தவிர்க்க வேண்டும். அடுத்தது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குக்கான காரணங்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கிய காரணம் ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷனை நம்ம கண்ட்ரோல் வைக்கல அப்படின்னா, இந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த பைப் விரிசல் ஏற்படுற மாதிரி நம்ம உடம்புல ப்ரெஷர் அதிகமாகும் போது மூளை இரத்த குழாயில் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நம்ம ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது. இந்த ஹைப்பர் டென்ஷன் தான் ஒரு முக்கிய காரணி இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குக்கு. இது இல்லாத மற்ற காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஆகுலேஷன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தம் உறையிறத்தன்மை இல்லாமல் இருப்பது. அதாவது ஒரு ரத்தம் லேசாக ஒரு விரிசல் ஏற்பட்டாலும் அதில் உறைஞ்சு ரத்தம் அந்த இடத்துல லீக் ஆகாமல் பார்த்துக்கிறது. அந்த உறையிறத்தன்மை கம்மி ஆகும்போது அந்த கோஆகுலேஷன் டிசார்டர்ஸில் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இது இல்லாத மற்ற காரணிகள் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். இது இல்லாமல் நிறைய போதைப் பொருட்கள் இருக்கிறது. இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ப்ரெஷரை உடனே கூட்டி அந்த இடத்துல ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கை உண்டு பண்ணும். இன்னொரு காரணி அந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வருவதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்யூரிசம். அதாவது இரத்த குழாயில் ஒரு போர்ஷன் வீக்காக இருக்கிறதுனால அந்த போர்ஷன் கொஞ்சம் எப்போ விரிசல் ஏற்படுதோ அப்போ அது மூலியமாக ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இது மூளையில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் வேணாலும் இந்த ஹெமரேஜ் நடக்கலாம். மூளைக்குள்ளே ஏற்படலாம், மூளை உறைக்குள்ளே ஏற்படலாம். இதையும் உடனே கண்டறிஞ்சு அதையும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம இப்போ பார்த்த காரணிகள்லாம் ஒரு பெரிய பேஸ்கெட். இது இல்லாத ஒரு முக்கிய காரணி நம்ம இந்த காலத்தில் 2000 தாண்டி வர சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயதான முதியோர் வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட இது பல்வேறு முறைகளில் நம்ம உடம்பை தாக்கும்போது இதில் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கும் ஏற்படலாம், ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கும் ஏற்படலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த காரணிகள் மூலியம்தான் இதுவும் செயல்படும். ஆனால் இது ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த காலத்தில் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. இன்னொன்று இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற இரத்த குழாய் ஒரே இரத்த குழாய் தான் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கிறது. இப்போ இந்த இரத்த குழாயில் பாதிக்கிற வியாதி அங்கே உள்ள இரத்த குழாயில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது ஹார்ட்டில் இரத்த குழாய் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு கேரட்டட் அப்படின்ட்டு மூளைக்கு போகிற இரத்த குழாயையும் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் யூஸ்வலாக நரம்பியில் நாங்கள் கேரட்டடில் இங்கே இது இருந்ததுன்னா உடனே இருதய நிபுணர்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். ஏன்னா ஹார்ட்டில் வேறு ஏதேனும் தொந்தரவு இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்காக. ஸோ இந்த ஹார்ட் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கேரட்டட் டிசீஸ் வரலாம். மேலும் ஹார்ட்டில் ஒரு சின்ன த்ராம்பஸ், அதாவது ரத்த கட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கே இருந்து மூளைக்கு போய் அங்கே ரத்த குழாயை அடைக்கும் போதும் ஸ்ட்ரோக் அட்டாக் நிலவும். இதை தான் கார்டியோ எம்பாலிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதையும் நம்ம அதே போல் விரைவில் வைத்தியம் செய்ய வேண்டும். இப்போ இது எல்லாம் நம்ம முக்கிய காரணிகளாக பார்த்தோம். இதுபோல் இன்னும் நிறைய காரணிகள் உண்டு. அது காமனான காரணங்கள் கிடையாது. அதனால் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணல. மேலும் ஏதேனும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களால் முடிந்த விரைவில் உங்களுக்கு அதுக்கு பதிலளிக்கிறோம்.